அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பூரி மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல 6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு குக்கரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி பாதி பாதியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு மூடி வச்சு 2லேருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பூரி மசால் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது லைட்டாக செவந்ததுக்கப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணுங்க. அதுக்கப்புறம் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. லைட்டாக கொதிஞ்சு வரும்போது பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைச்சி அதை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்குங்க. அதையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் மல்லி இலை போட்டு இறக்கிக்கிங்க. இந்த மசாலா சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.